பிரித்தானியாவின் வேல்ஸ் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் ஒருவன் இத்தாலியிலிருந்து லண்டன் திரும்புவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தனது தாயோடு அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கார்டிஃப் நகரை சேர்ந்த டேவிட் டொரோபு என்ற 9 வயது சிறுவன் ஈஸ்டர் விடுமுறையொட்டி தனது குடும்பத்தினருடன் ரக்பி சுற்றுப்பயணத்திற்காக இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு சென்றிருந்தான். சுற்றுப்பயணம் முடிந்து கடந்த வியாழக்கிழமை மிலான் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் திரும்புவதற்காக ரயான் ஏர் விமானத்தில் ஏற முயன்ற போது பாதுகாப்பு அதிகாரிகள் அவனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். டேவிட் வேல்ஸில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவன் என்றாலும் அவனது பெற்றோர் ரொமேனிய நாட்டை சேர்ந்தவர்கள். பிரெக்சிட் மாற்றங்களுக்கு பிறகு இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் பிரித்தானிய கடவுச்சீட்டு அல்லது டிஜிட்டல் சான்றிதழை காட்ட வேண்டும் என்ற புதிய விதிமுறை கடந்த பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. டேவிட்டிடம் இந்த ஆவணங்கள் இல்லாததாலும் பிரித்தானிய எல்லை அதிகாரிகளின் தரவு தளத்தில் அவனது வதிவிட உரிமை குறித்த தகவல்கள் இல்லாமை காரணமாகவும் அவன் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படவில்லை. டேவிட்டின் தந்தை மற்றும் சகோதரர் லண்டன் திரும்பிய நிலையில் அவனது தாய் கிறிஸ்டினா சிறுவனோடு இத்தாலியில் தங்கிவிட்டார். பின்னர் அவர்கள் அங்கிருந்து ரொமேனியாவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். தன்னை பிரித்துவிட்டு குடும்பத்தினர் மட்டும் லண்டன் சென்று விடுவார்கள் என்று நினைத்து டேவிட் பயந்து விட்டான். எனக்கு தொடர்ந்து மன அழுத்தம் ஏற்படுகின்றது என அவனது தாய் உருக்கமாக தெரிவித்துள்ளார். இந்த குடும்பம் தங்குமிடம் மற்றும் புதிய விமான சீட்டுகளுக்காக சுமார் 2000 பவுண்டுகளை செலவிட்டுள்ளது. சிறுவனின் ரக்பி குழுவினர் நிதி திரட்டி உதவி வருகின்றனர். தற்போது பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் தேவையான ஆவணங்களை வழங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது.